இப்போ எல்லாருடைய வீட்லேயுமே துளசி மாடம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா கடைகளில் பார்த்தீங்கன்னா நம்மளை வான்னு கூப்பிட்ற மாதிரி அந்த துளசி மாடம் அவ்வளோ வெரைட்டியாக அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அதில் வைக்கிற துளசி அவ்வளோ செழிப்பாக இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் அந்த துளசி வெறும் தண்டு தான் இருக்கும், இலைகளே இருக்காது. அவ்வளோ ஒரு வறட்சி தெரியும். துளசி எவ்வளோக்கு எவ்வளோ செழிப்பாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வீட்டோட செழிப்பு இருக்கும் அப்படின்றதான் ஐதீகம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். துளசியில் இந்த மாதிரி மஞ்சரி காஞ்சு போய் வரும் உங்களுக்கு. இதுக்கு பேர் மஞ்சரி. பச்சையாக இருக்கும்போதே அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த துளசி செடி அவ்வளோ செழிப்பாக வளரும். அந்த பச்சையாக இருக்கிற மஞ்சரியுமே நம்ம மாலையாக கட்டி பெருமாளுக்கு சாத்தலாம். உங்களுக்கு இன்னும் 2-3 பிளான்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா ஒரு சில மஞ்சரியை விட்டு வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து விதைகள் விழுந்து புது செடி அந்த பாட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். துளசி செடியை எப்போவுமே செழிப்பாக பசுமையாக இருக்கிற மாதிரி பராமரிக்கிறது நம்ம வீட்டுக்கு ரொம்பவே நல்லது.